சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் விநாயகனோட இயக்கத்தில் அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன், பேபி கிருத்திகா, ஜான் விஜய், காளி வெங்கட், விடிவி கணேஷ், வடிவேல் முருகன் அண்ட் டீம் நடிச்சிருக்கிற அருள்வான். படத்துடைய டைட்டில் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்கிறப்ப தருவான், அருள்வான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொருள்பட அங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப இந்த டைட்டில் நீங்கள் நார்மலாக படிக்கிறப்ப ஒரு வார்த்தையாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் புராண காலத்தில் இதோட அர்த்தத்தை தேடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய இதிகாச கதையே இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் அருள்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு மலை கிராமத்தில் அவர்களுக்கு உரிய பாஷை மட்டுமே பேசக்கூடிய, அதாவது காடர் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள். அங்கே அவங்க அடுத்த தலைமுறை பசங்களை யாரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலை. ஏன்னா அதற்கான வசதி வாய்ப்புகளோ இல்லை எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அதனால் அந்த வாழ்க்கை சந்தோஷம் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு படிப்போடைய தேவையும் அவசியமும் ஒரு கட்டத்தில் உணருது. அதற்கு பிறகு அந்த பழங்குடியின மக்கள்ல இருந்து ஒரு பொண்ணு, இந்த பேபி கிருத்திகா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களை படிக்க விட்டதா இந்த சமூகம்? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இல்லை, இந்த கதை 2000 நடந்தது, சரிங்களா? ஸோ அந்த டைமில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த அந்த பேபி கிருத்திகாவுக்கு படிப்புங்கிறது கிடைச்சதா, என்னென்னலாம் நடந்துச்சு, எதையெல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய கதை. ஸோ முதல் பாதி முழுக்கவே பார்த்தீங்கன்னா அருள்நிதி, ரம்யா பாண்டியன், அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் பேபி கிருத்திகாவுடைய ஆசை, அதோடைய தேவை அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போகுது. அதனால கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல தான் ஹீரோவோட என்ட்ரி, அருள்நிதியோட என்ட்ரியே இருந்திருக்கு. ஸோ இது அவரே நிறைய இன்டர்வியூலேயே சொல்லிட்டாரு, நான் ஆல்மோஸ்ட் படத்தோட 2வது பாதியில தாங்க நான் வருவேன் அப்படின்னு. பட் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துல பயங்கர ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது கேமியோ அப்படிங்கிற அப்பியரன்ஸை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் முழுக்கவே ஒரு வர்றாங்கிற மாதிரி நிறைய ஸ்கேம்லாம் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓப்பனாக நான் இந்த பகுதியில் தான் வருவேன், நீங்கள் அதுக்கு தயாராருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இன்டர்வியூ கொடுத்தது எனக்கு பெரிய விஷயமா தான் பட்டது. ஸோ முதல் பாதி முழுக்கவே இந்த படத்தோட ஹீரோவா ஆரவ், ரம்யா பாண்டியன் அண்ட் பார்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு ஆரவ் இந்த படத்துக்கு அவங்க ஹேண்டில் பண்ண, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணாத ஒரு கேரக்டர், ஒரு பழங்குடியின மக்களாக அவங்களுடைய வாழ்க்கை முறை சித்தரிக்கக்கூடிய ஒரு நபராக வந்திருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் எல்லாமே ஒத்துழைச்சாலும் அந்த ஆரவ் கிட்ட இருக்கிற ரிச்னஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் நம்மளை மீறி தெரிஞ்சிடுது. அவர் என்னதான் அந்த மக்களோடைய ஒரு ஆளாக இருக்கிறதுக்கான விஷயம் நிறைய எஃபர்ட் போட்டாலும் அந்த ரிச்னஸ் ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சிருது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அக்செப்ட் பண்ணி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ரம்யா பாண்டியனுக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா அவங்க இதை நிறைய படங்களாக ரொம்ப கேஷுவலாக கையாண்டிருக்காங்க. ஸோ அவங்க அதை எடுத்துக்கிட்ட ஃப்ளோ ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த கேரக்டரோட டிசைனு இப்படி தான் இருக்கும். அந்த அம்மா டிப்பிக்கல் அம்மாவை தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த சமூகம், அந்த சுற்றி இருக்கிற சொந்தம் என்ன சொல்லும், நம்மளுடைய இனம் என்ன விஷயம் பேசும், இதை வச்சு மட்டும்தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கைதியான அம்மாவான அந்த ரோலு. ஸோ அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அந்த லிமிட்டோட அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் பேபி கிருத்திகாவுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஒரு பார்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்கள வச்சு தான் கதை நகருது, மையப்புள்ளி. அவங்களும் நிறைய இடங்களில் இதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு விஷயமும் இருக்கு. இல்லை ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடர் பாஷை. இது இதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கத்தில் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கூட தெரியாது. இப்போ எப்படி நம்மலாம் நம்மளுடைய பாஷை தமிழ் அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற எல்லாரும் பேசுறதுனால நமக்கு அது கேஷுவலாகவே நேச்சுரலாகவே வந்துடும். நீங்கள் யோசிப்பீங்க, 2 வயசு குழந்தை வீட்டில் திடீர்னு புதுசாக வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கும். அதுக்கு யாரும் டீச்சர்லாம் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா சுற்றி அது கேட்ட வார்த்தைகளை வச்சு அது வார்த்தையை தானாக பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்படித்தான் இந்த நம்மளுடைய லாங்குவேஜ் பற்றி நான் சொல்ல வர்றேன். ஆனால் காடர் பாஷையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது படங்களில் கையாண்டிருக்காங்களா, இவ்வளோ டீட்டெயிலிங்காக அதை பற்றி எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதை கணேஷ் விநாயகம் அதற்கான மெனக்கடல், அதை ரொம்ப தேடி தேடி எடுத்து அதை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவர் நினச்சா இல்லைங்க, நம்ம யூஸ்வலாக அவங்க நம்ம பேசுகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் பேசிட்டு போட்டோம், கதை அப்போ தான் ஓரளவுக்கு புரிய வைக்க முடியும், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸி கால் எடுத்திருக்கலாம். ஆனால் அதை பண்ண மாட்டேன், இதுதான் உங்களுடைய இயல்பான விஷயம், அதுல இருந்து மாறி நான் ஒண்ணு பண்ணேன்னா அது சினிமாத்தனமா மாறும், அந்த கால் நான் எடுக்க மாட்டேன், நான் இதுலயே நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை உறுதியா எடுத்த ஒரு தைரியத்தை நான் கண்டிப்பா அந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா படத்தோடைய ஃபுல் இதுலயே பாத்தீங்கன்னா காடர் லாங்குவேஜ் அவங்க
ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பேசியிருக்காங்க. அதை வந்து நம்மளும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே புரிய ஆரம்பிக்குது, ஓகே இந்த பொண்ணு இதைத்தான் கன்வே பண்ண வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. படத்துல கேரக்டர்ஸ் எப்படி கிருத்திகா பேசுற பாஷையை புரிஞ்சுக்கிறாங்களோ, படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன். ஸோ அருள்நிதி வந்து இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரியான கதைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹீரோக்களுக்கு தனி தைரியம் வேணும். ஏன்னா இதுல கமர்ஷியல் அந்த படம் போகுமா அப்படிங்கிறது முதல் கேள்வியா வரும். இந்த படத்துல வந்து செகண்ட் பார்ட்ல தானே நம்மளுடைய வேலை இருக்கு. முதல் பார்ட் ஃபுல்லா நம்ம இல்லையே, அதாவது முதல் பாதியில இல்லையே, நமக்கு இதுல என்ன ஹீரோ வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் மூவிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்கள் கிட்ட. ஒரு கிரைம், ஒரு த்ரில்லரு, இது பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது நமக்கு ஈஸியா செட் ஆகுது. அதை வந்து பிரேக் பண்ணிட்டு இப்படி ஒரு அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த எந்த கேள்வியும் யோசிக்காம இந்த சப்ஜெக்ட் வந்து இதை சொல்றதுக்காக ஆசைப்படுது. அதை வந்து சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான காலம் எடுக்கணும் அவசியம் இல்லை, என்னால் என்ன முடியுமோ அதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அருள்நிதி இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு நான் டெஃபினட்டா வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணலாம், அவருக்குன்னு வந்து போகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஃப்ளோல நிறைய இருக்கு, லைன் அப்ஸ் இருக்கு. அதை பண்ணாம சரி இதையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வியுடைய அவசியம் வந்து எப்ப ஏற்பட்டது அப்படிங்கிறத நிறைய தமிழ் சினிமாக்கள் நமக்கு சொல்லியிருக்குங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமா வரைக்கும் வந்து கல்வியுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக கிடைச்ச ஒரு கல்வி நம்ம கூடவே இருக்கிற எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்கு, அது கிடைக்கிறதுக்குள்ள அவங்களோட வாழ்க்கை என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டீட்டெயிலாக இந்த அருள்வான் படம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தோடைய ஓவரால் விஷயங்கள் வந்து நான் அதை நான் கன்க்ளூஷனில் சொல்கிறேன். இப்போ வந்து டெக்னீஷியன் அவங்கள பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து கணேஷ் விநாயகன் டைரக்டர், இதுக்கு முன்னாடி வந்து தகராறு, தேன் இந்த மாதிரியான படங்கள் வந்து கொடுத்தவர். தகராறு கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தாலும் எனக்கு தேனில் வந்து அவரோட அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பரான ஒரு படங்க. அதாவது எளிமையான மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண பிரச்சனை, ஆனா அதை வந்து நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது சமூக பிரச்சனை. அப்படிப்பட்ட படங்களை வந்து அழகா வாழ்வியலோடு சொல்றதுல அவர் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர். ஸோ இந்த படத்துலையும் வந்து ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க, அருள்நிதி டேட்டு கிடச்சிருக்கு, பெரிய ஆர்டிஸ்டோட டேட் எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் அதை வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணாமல் என் மனசில் இதுதான் இருக்குது, கணேஷ் விநாயகன் இப்படி தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடில் இந்த படத்தை வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய தைரியத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு. ஸோ அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கும் சரி எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாகவே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நான் தேன் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் அதை அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தென் அடுத்த டெக்னீஷியனில் வந்து சுகுமாருடைய சினிமாட்டோகிராஃபி, அதாவது ஒரு ஒரு மலை பிரதேசத்தை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தி பெஸ்ட் கேமராமேன்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் சுகுமார் வந்து அந்த விஷயத்தில் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுக்கறதுல அவர் வந்து ஒரு கிங்கு. நீங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு கொடைக்கானல் பக்கம் கூக்கல், அப்புறம் குரங்கணி மாதிரி பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸுங்க அவ்வளோ அழகாக வந்து பண்ணி சூப்பரான சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. கண்ணுக்கு உங்களுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாரன்ஸ் கிஷோருடைய எடிட்டிங் முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த இதில் தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த, ஆனால் ஆக்சுவலி சொல்லணும்னா படத்தோட டூரேஷன் இன்னும் கம்மி தான். ஆனால் அதுலேயும் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் சில கன்சிடரேஷன் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்திற்கு மிக முக்கியமான பக்கபலமாக அமைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷுடைய இசை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கதையை எடுத்துட்டு போகிறதுக்கு ஃபீல் குட்டான மியூசிக் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சில மியூசிக் டைரக்டர்ஸாக அதை சென்சிபிளாக வந்து யூஸ் பண்ணி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான மியூசிக் டைரக்டராக நான் பார்க்குறது ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் கிட்ட அந்த கதை வர்றப்போ அதை எடுத்துகிட்டு போகிறதும், அந்த கதையை அந்த இசை ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப அதை நம்மளையே சேர்த்து கூட்டிகிட்டு போய் ட்ராவல் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஒரு மேஜிக்கலான ஒரு பிஜிஎம் அண்ட் இதை வந்து இசையை வந்து இந்த படத்துக்காக ஜிவி பிரகாஷ் மெனக்கெட்டு கொடுத்துருக்காரு. நிச்சயமாக வந்து அதுவும் வந்து ஒரு படத்துக்கு வந்து உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இந்த படத்தில் நடித்தவர்கள், பேபி கிருத்திகா பற்றி சொல்லிட்டேன், ரைட். ஸோ ஓவரால் இந்த படத்தில் நடித்தவர்கள், அதன் பிறகு டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த
ரொம்ப கமர்ஷியலாகவும் போயிடாம, ரொம்ப சினிமாத்தனமாகவும் போயிடாம, டாக்குமெண்ட்ரியாவும் போயிடாம, ஒரு லைன்ல கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல நிச்சயமா வந்து குறைகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா, இத ஒரு செட் ஆஃப் இதுல வந்து போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மேபி இத வந்து ரொம்ப சீரியஸான படமாவே கொண்டு போயிருக்கலாமோ, இல்ல மேபி வந்து ஒரு டாக்கு அந்த டைப்லயே கொண்டு போயிருக்கலாமோ, இல்ல ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போயிருக்கலாமோ, இது 3மே இல்லாம வந்து ஒரு லைன்ல கொண்டு போணும் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த படத்துக்கு வந்து இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த குறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து பேசக்கூடிய விஷயத்தை வந்து கன்சிடர் பண்றப்ப அதை பெரிய குறைகளாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்வென்ட்ல போய் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல போய் படிக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அதை பத்தின கஷ்டங்களை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த அருள்வான் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோஹிணி. பாய்.